உறவுகளுக்கு வணக்கம். மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். மதுரை கிழக்கு தொகுதி யாருக்குமே சின்ன பிள்ளையை கேட்டால் கூட தெரியும், அது அமைச்சர் மூர்த்தி தொகுதியில் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு தொகுதியை நாசமாக்கி வச்சிருக்கார். அதனால் அது மதுரை கிழக்கு தொகுதினா ஞாபகத்துக்கு வரும். மதுரை கிழக்கு தொகுதியில் கடந்த 9 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் மூர்த்தி. தற்பொழுது அமைச்சராக உள்ளார். இவர் அமைச்சரான பிறகு தொகுதி பக்கம் எட்டி பார்க்கவே கிடையாது. தொகுதிக்கு எந்த நன்மை செய்யவும் கிடையாது. விரிவாக்க பகுதிகளில் இன்னும் குடிநீர் இணைப்பு கொடுக்கல. பாதாள சாக்கடை திட்டமும் இன்னும் நிறைவேற்றலை. பல பிரச்சனைகள் தொகுதியில் உள்ளன. தொகுதி பக்கம் அவர் எட்டி பார்க்க மாட்டார். சென்னையில் தான் இருப்பார். இந்த அமைச்சர் ஆன பிறகு இவர் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்து சொத்து சேர்த்திருக்காப்புல. பத்திரத்துறை மூலமாக 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்திருக்காப்புல. இவருடைய மகன் திருமணத்தை கூட மதுரையில் 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்றைக்கி திருமணத்தை நடத்தி வச்சாப்புல. இதில் மக்கள் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் மதுரை கிழக்கு தொகுதியில் கடந்த முறை 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மூர்த்தி வெற்றி பெற்றார். இந்த முறை நிலவரம் அப்படி கிடையாது. மூர்த்தியை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுல நாம் தமிழர் கட்சி தீவிரமாக இருக்குது. அங்கே ஒரு நல்ல வேட்பாளரை நாம் தமிழர் கட்சி தேர்வு செய்து வைத்திருக்கு. தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்பாக அந்த வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். இந்த சூழ்நிலையில் மதுரை கிழக்கு தொகுதியில் ஒரு விஐபி போட்டிடுறார். அது யாருன்னு கேட்டால் அதிமுக சார்பில் மூர்த்திக்கு டஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு விஐபி போட்டியிடுகிறார். அவர் யாருன்னு கேட்டால் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் தான் இந்த வட்டம் தொகுதி மாறி மூர்த்தியை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி அங்கே அதிமுக களமிறக்கியிருக்கு. அது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா. திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். அமைச்சர் மூர்த்தியை தோற்கடிக்க அதிமுக இந்த ஏற்பாடு செய்திருக்கு. கண்டிப்பாக அமைச்சர் மூர்த்தி தோற்கடிக்கப்படணும் அப்படிங்கிறதுல அனைவரும் விருப்பமாக உள்ளார்கள். ஒருமித்த கருத்து ஏற்பட்டுள்ளது. ஆக ராஜன் செல்லப்பா அமைச்சர் மூர்த்தியை எதிர்த்து மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். மதுரை கிழக்கு தொகுதியில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது.